வணக்கம். சட்டக்குரல் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. 5 மாவட்ட ஆட்சியர்கள் கட்டாயம் ஆஜராக வேண்டும். உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தமிழ்நாட்டில் உள்ள 5 மாவட்ட ஆட்சியர்கள் ஏப்ரல் 25ஆம் தேதி மத்திய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள முக்கியமான மணல் குவாரிகளில் அரசு நிர்ணயம் செய்யும் அளவை விட கூடுதலாக மணல் அள்ளப்பட்டு சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுவதாகவும், மணல் ஒப்பந்த குவாரிகளில் கிடைத்த கோடிக்கணக்கான ரூபாய் வருமானத்தை சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபடுத்தியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த ஆண்டு செப்டம்பரில் தமிழகத்தில் 34 இடங்களில் ஒரே நேரத்தில் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் மணல் குவாரிகளின் மொத்த ஏஜென்ட்டாக செயல்பட்டு வந்த தொழிலதிபர்கள் புதுக்கோட்டை ராமச்சந்திரன், திண்டுக்கல் ரத்தினம், கரிகாலன் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளின் வீடுகளில் இருந்து கணக்கில் காட்டப்படாத பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஆவணங்கள், ரூபாய் 12.82 கோடி ரொக்கம், ரூபாய் 56.86 லட்சம் மதிப்புள்ள 1024 கிராம் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருச்சி, கரூர், அரியலூர், தஞ்சாவூர் மற்றும் வேலூர் மாவட்ட ஆட்சியர்கள் நேரில் ஆஜராகி குவாரிகள் இது தொடர்பாக விளக்கம் அளிக்க அமலாக்கத்துறை சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டது. இந்த சம்மனை எதிர்த்து தமிழக அரசின் பொதுத்துறை செயலாளர், நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலர் மற்றும் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறையின் சம்மனுக்கு இடைக்கால தடை விதித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து அமலாக்கத்துறை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தமிழக அரசு சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் தமிழ்நாடு அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது சரியல்ல என்று கூறிய உச்சநீதிமன்றம் மாவட்ட ஆட்சியர்கள் தான் இது குறித்து மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தது. இந்த நிலையில் நேற்று மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் பணிகள் இருப்பதால் மாவட்ட ஆட்சியர்கள் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராக கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்று கோரப்பட்டது. ஆனால் அதனை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் ஏப்ரல் 25ஆம் தேதி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் 5 மாவட்ட ஆட்சியர்களும் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டதுடன் இல்லையென்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது. இதனால் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் IAS, கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் IAS, அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அன்னி மேரி ஸ்வர்ணா IAS, தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் IAS மற்றும் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி IAS ஆகிய 5 மாவட்ட ஆட்சியர்களும் அமலாக்கத்துறையில் ஆஜராவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட அரசியல் பிரபலங்களை கைது செய்து வரும் அமலாக்கத்துறை தற்போது IAS அதிகாரிகளையும் கைது செய்யக்கூடுமோ என்ற பதற்றம் மாவட்ட ஆட்சியர்கள் மத்தியில் தொற்றிக் கொண்டுள்ளது. சட்டக்குரல் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.